வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். நம்ம பொதுவா நியூஸ் பாக்குறப்போ இல்ல நியூஸ் படிக்கிறப்போ காமனா சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணில் படும், இல்ல நம்ம கேட்போம். இவ்வாறு கருதப்படுகிறது, இவ்வாறு கூறப்படுகிறது, இவ்வாறு மதிப்பிடப்படுகிறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் இத நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லையா? இந்த கூறுதல் அப்படின்னா சே, இல்லைன்னா நம்பப்படுகிறது, நம்புதல் அப்படின்னா பிலீவ், அதே மாதிரி எஸ்டிமேட், திங்க், கிளைம், கன்சிடர், சஸ்பெக்ட் சந்தேகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு பேசிக்கா வேர்ப் சஸ்பெக்ட். சோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஒருத்தவங்க பேசுறத இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றப்ப நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்றப்போ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வார்த்தைகள் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கருதப்படுகிறது, கூறப்படுகிறது, மதிப்பிடப்படுகிறது அப்படின்றப்ப இந்த படுகிறது அப்படின்னு வருது பாருங்க. அப்படின்னாலே இது பாசிவ் வாய்ஸ்ல இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும். சோ அதனாலதான் இதை பாசிவ் ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பத்தி தான் டீடைல்டா நம்ம இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்து வரப்போற வீடியோலையும் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா பாசிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றப்போ பிரசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல, கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த மாதிரி வெவ்வேறு டென்சஸ்க்கு இதை பாசிவ் ஃபார்ம்ல எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எதெல்லாம் ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், எந்தெந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் எல்லாம் சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வராது, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, கூறப்படுகிறதுன்ற ஒரு வார்த்தைக்கே பாத்தீங்கன்னா செட் டு, செட் டு பி, செட் டு ஹேவ், செட் டு ஹேவ் பீன் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிபிக்கா இந்த வீடியோல நம்ம இந்த கூறுதல், கூறப்படுகிறது இதைதான் நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்துக்க போறோம். இதை தவிர மற்ற ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோலயும் அடுத்த வீடியோலயும் இதை பத்தி நம்ம டீடைல்டா பாத்திரலாம். சோ இந்த மாதிரி பாசிவ் ஃபார்ம்ல சொல்றப்போ இதோட ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் செட் தட், இட் இஸ் பிலீவ்ட் தட், இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் இட், அடுத்தது பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப், அப்புறம் தட், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாம் இருக்கிற ஒரு கிளாஸ். சோ இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். இதை நம்ம சின்டாக்ஸ் ஒன்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதே விஷயத்த சொல்றதுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட இருக்கு. சோ செகண்ட் சின்டாக்ஸ் என்னங்கறத அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கூறப்படுகிறது இதைதான் நம்ம பேசிக் ரிப்போர்ட்டிங் வேர்பா எடுத்துக்க போறோம். அதாவது சே இதைதான் நம்ம எடுத்துக்க போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க போகுது. யாரோ ஒரு கேர்ளை பத்தி பேசுற விஷயம். அவளுக்கு அதிசய சக்திகள் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். சோ மக்கள் கூறுகிறார்கள்ங்கிறப்போ அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. எப்படி சொல்லுவோம் இதை? மக்கள்ங்கிறப்போ பீப்புள். சோ ப்ளூரல் ஃபார்ம்ல சப்ஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணுவோம். சோ பீப்புள் சே தட் she possesses miraculous powers. இப்போ இத பாசிவ் வாய்ஸ்ல சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? அவளுக்கு அதிசய சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் நியூஸ்ல எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? சோ இதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இட் அண்ட் கூறப்படுகிறது அப்படிங்கிறப்போ இப்பதான் மக்கள் பேசிக்கிறாங்க. சோ அதனால இது பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால is said. It is said that she possesses miraculous powers. சோ இந்த பேசிக் சென்டென்ஸ் அப்படியே இங்கேயும் வந்திருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. சோ இது ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஃபார்மட்ல இருக்கு. இட் இஸ் said that she possesses miraculous powers. ஆனா இதே விஷயத்த நம்ம இன்னொரு ஃபார்மட்ல கூட சொல்லலாம். அது இன்னும் சிம்பிளா கிறிஸ்பா இருக்க போகுது. அதே மாதிரி இதுதான் ரொம்ப காமன் யூசேஜும் கூட. சோ இந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சோ யாரை பத்தி பேசுறாங்களோ மக்கள், அந்த சப்ஜெக்ட், அடுத்தது பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். இப்ப இந்த இடத்துல கூறப்படுகிறது அப்படின்னா கூறுதல், அதுதான் பேசிக் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சே. சோ அதோடைய பாசிவ் ஃபார்ம், அப்புறம் டு அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த பேசிக் வேர்ப். இந்த மெயின் கிளாஸ்ல இருக்குல்லையா ஒரு வேர்ப் அது. So she is said to possess miraculous powers. இந்த இடத்துல possessன்றதா மெயின் கிளாஸ்ல இருக்கிற வேர்ப், அதோட இன்ஃபினிட்டிவா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So she is said to possess miraculous powers. ஆக்சுவலா இதுவும் பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. இது பாசிவ் வாய்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்றதுக்கான இன்னொரு சின்டாக்ஸ், அவ்வளவுதான். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். So it is said that she possesses miraculous powers ன்னு சொன்னாலும், she is said to possess miraculous powers ன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இதே மாதிரி பிரசன்ட் டென்ஸ். ஆனா மெயின் வேர்ப் ஒரு பி வேர்ப். பி வேர்ப் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ்ல am, is and are. மும்பை விலைவாசி அதிகம் உள்ள நகரம் என்று எல்லாரும் சொல்றாங்க. சோ எல்லோரும் அப்படின்னா எவ்ரி ஒன்.
ஸோ எவ்ரி ஒன் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம எப்பவுமே சிங்குலரா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால இது கூட வேர்ப் பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள், கூறுகிறார்கள், சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து சே அந்த வேர்பை தான் எடுத்துக்க போறோம். ஸோ இது சிங்குலர் மாதிரி ட்ரீட் பண்றதுனால இதை நம்ம வந்து வேர்போட எஸ் சேர்த்திருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் சேஸ் தட் மும்பை இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. இதே பாசிவ் ஃபார்ம்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? மும்பை ஒரு விலைவாசி அதிகம் உள்ள நகரம் என்று கூறப்படுகிறது. இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் படி இதை எப்படி சொல்லலாம்? இட். அதுக்கப்புறம் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சே. இதை வந்து நம்ம கூறப்படுகிறது அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இட் இஸ் செட் தட். என்ன சொல்றாங்க? மும்பை இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. சோ இட் இஸ் செட் தட் மும்பை இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. இதே விஷயத்த செகண்ட் சின்டாக்ஸ் வச்சு எப்படி சொல்றது? சோ மெயின்ல பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா மும்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னன்னா சே. சோ அதோடைய பாசிவ் ஃபார்ம் வந்து இஸ் செட். அடுத்தது டு. அடுத்தது இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஆம், ஈஸ், ஆர் இது எல்லாத்துக்கும் பேசிக் வேர்ப் பி வேர்ப் என்னன்னு பார்த்தா இந்த பிங்கிற வேர்டு தான். சோ அதனாலதான் இந்த இடத்துல டூக்கு பக்கத்துல அது இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ணிருக்கோம். So Mumbai is said to be an expensive city. So இந்த இடத்துல நம்ம said to be அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். அதே கூறப்படுகிறதுங்கிற வார்த்தை தான் தமிழ்ல நம்ம சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல மும்பை is said to be an expensive city அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ல அதே present tense with be verb தான். இன்னொரு ரிப்போர்ட்டிங் verb எடுத்துக்கலாம். think. கருதப்படுகிறது. So it is thought that. இதை வச்சு எப்படி சொல்றது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பிளேயர், உங்களுக்கு பிடிச்ச கேம் அதுல உள்ள ஒரு பிளேயர், உங்களோட ஃபேவரட் பிளேயர் எடுத்துக்கோங்க. அவர் தான் சிறந்த பிளேயர் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கருதுகிறார்கள். சோ கருதுகிறார்கள் அப்படின்னாலே என்னது? திங்க் பண்றாங்க. சோ பலர் கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம மெனி பீப்புள் திங்க் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சோ மெனி பீப்புள் திங்க் தட் ஹி இஸ் த பெஸ்ட் பிளேயர் எவர். சோ இது வரைக்கும் இந்த கேம்ல வந்த பிளேயர்கள்லயே இவர் தான் சிறந்த பிளேயர் அப்படின்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. So many people think that he is the best player ever. So இததான் நம்ம பாசிவ் ஃபார்ம்ல சொல்ல போறோம். எப்படி சொல்லுவோம்? அவர் தான் எப்பவுமே சிறந்த பிளேயர் என்று கருதப்படுகிறது. சோ கருதுகிறார்கள் இருக்கிறதுனால இங்க நம்ம கருதப்படுகிறது. ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இங்க திங்க். சோ இதோடைய பாசிவ் ஃபார்ம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்பதான் மக்கள் நினைக்கிறாங்க கருதப்படுகிறதுன்னு இது பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதனால இதை நம்ம இட் இஸ் தாட் தட் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். So it is thought that he is the best player ever. இதே விஷயத்த செகண்ட் சின்டாக்ஸ் படி சொல்றதானா? ஒரு பிளேயரை பத்தி பேசிட்டு இருக்கோம். So he அதுதான் இங்க சப்ஜெக்ட். அண்ட் இங்க ரிப்போர்ட்டிங் verb வந்து think. அதோடைய பாசிவ் ஃபார்ம் is thought இல்லையா? அடுத்தது to. அது பக்கத்துல எது மெயின் verb அதோடைய இன்ஃபினிட்டிவ். சோ இந்த மாதிரி am, is, are இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதோடைய பேசிக் ஃபார்ம் அதோடைய இன்ஃபினிட்டிவ் வந்து be. So he is thought to be the best player ever. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ அவர் சிறந்த பிளேயராக கருதப்படுகிறார். So he is thought to be the best player ever. அடுத்து நம்ம பார்க்க போறது past tense. So past tenseல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் verb வச்சு பாசிவ் ஃபார்ம்ல எப்படி சொல்றது? சோ ஒரு இடத்துல திருட்டு நடந்துருச்சு. அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க திருடன் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தான் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. சோ திருடன் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். சோ அவர்கள்ங்கிறப்போ தே, கூறுகிறார்கள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இங்க சப்ஜெக்ட் ப்ளூரல் இருக்கிறதுனால நம்ம சே அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். சோ தே சே தட் த தீஃப் உள்ள வர்றது got in ஜன்னல் வழியாக அப்படிங்கிறப்போ through the window. So they say that the thief got in through the window. இதே பாசிவ் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்? திருடன் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. சோ கூறப்படுகிறது அப்படின்னாலே it is said that. So இந்த இடத்துல மெயின் கிளாஸ் என்னன்னு பார்த்தோம்னா the thief got in through the window. அது அப்படியே உள்ள போட்டிருக்கோம். அவ்வளவுதான். So first syntax படி இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பாசிவ் ஃபார்ம்ல சொல்ல போறோம் அப்படின்னா it is said that the thief got in through the window. இப்போ இதையே செகண்ட் சின்டாக்ஸ் படி எப்படி சொல்றது? இதுல யார பத்தி இந்த சென்டென்ஸ் சொல்லுது அப்படின்னா திருடனை பத்தி. சோ அதுதான் சப்ஜெக்ட் the thief. ரிப்போர்ட்டிங் verb வந்து say. சோ அதோடைய பாசிவ் ஃபார்ம்ங்கிறப்போ is said. அடுத்தது to. இன்ஃபினிட்டிவ் ஆஃப் த மெயின் verb. மெயின் verb அப்படிங்கிறப்போ இது எங்க உள்ள நுழைகிறது got. சோ கெட்ட பொறுத்த வரைக்கும் past tense got. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து gotten வேணாலும் யூஸ் பண்ணலாம், gotten வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
So to இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ண போறோம்? சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா, அந்த மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா இங்க எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிவா பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி டு ஹேவ் பிளஸ் V3 பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்லப்படுகிறது, இப்படியாக இருப்பதாக கூறினார், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம இந்த பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணுவோம். சோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இதை பாசிவ் ஃபார்ம்ல மாத்தணும்னா டு ஹேவ் அண்ட் V3. So to have gotten in through the window. So verb வந்து get, past tense got, participle gotten. So அதனால to have gotten in through the window அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். So the thief is said to have gotten in through the window. So அதே கூறப்படுகிறது அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம இங்க said to have அப்படி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ அதே பாஸ்ட் டென்ஸ்ல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்பப்படுகிறது, பிலீவ், இத வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். யாரோ ஒருத்தரை பத்தி யுவான் சாங் மாதிரி யாரோ ஒரு டிராவலரை பத்தி ஒரு ஹிஸ்டரி நியூஸ். அவர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு விஜயம் செய்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். சோ நம்புகிறார்கள் அப்படின்னா பிலீவ். ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் that he visited India 300 years ago. சோ இததான் நம்ம வந்து இப்ப பாசிவ் ஃபார்ம்ல சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் படி இதை சொல்றது ரொம்ப சிம்பிள் இல்லையா? சோ இட் இஸ் பிலீவ்ட் தட், இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பிலீவ், நம்பப்படுகிறது, நம்புதல் அப்படின்னா பிலீவ்ன்றதுனால இட் இஸ் பிலீவ்ட் தட் மெயின் கிளாஸ் இங்க அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். சோ இட் இஸ் பிலீவ்ட் தட் he visited India 300 years ago. சோ அவர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு விஜயம் செய்ததாக நம்பப்படுகிறது. இப்போ இதையே சென்டென்ஸ் செகண்ட் சின்டாக்ஸ் படி எப்படி சொல்றது? செகண்ட் சின்டாக்ஸ்ல நம்ம யாரை பத்தி பேசுறோமோ, யாரோ ஒரு டிராவலர், அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், he இல்லையா? சோ அதுதான் சப்ஜெக்ட். சோ இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் வேர்ப் பிலீவ். சோ அதோடைய பாசிவ் ஃபார்ம் இஸ் பிலீவ்டு. இப்ப நம்பப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டோரியன்ஸ் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. சோ அந்த பார்ட் வந்து பிரசன்ட் டென்ஸ் தான். அதனாலதான் நம்ம இஸ் பிலீவ்டு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை முன்பு நம்பப்பட்டது அப்படின்னு சொல்றதா இருந்தா வாஸ் பிலீவ்டுன்னு போட்டிருப்போம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஸ்டில் இன்னைய வரைக்கும் ஹிஸ்டோரியன்ஸ் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் he is believed அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். to and infinitive. இன்ஃபினிட்டிவ்ங்கிறப்போ நம்ம விஷயம் இந்த மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணணும். சோ பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா to have V3 of the main verb. சோ இந்த இடத்துல visit இதுதான் மெயின் verb இல்லையா? அதோடைய பாஸ்ட் டென்ஸ் visited, third form இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் visited தான். So he is believed to have visited India 300 years ago. இப்ப நம்ம பார்க்க போறது அதே பாஸ்ட் டென்ஸ்ல be verb வச்சு வந்தா எப்படி சொல்லணும்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கூறப்படுகிறது say, இதுக்கான சென்டென்ஸை பார்க்கலாம். சோ அந்த நாட்களில் அவர் ஒரு தைரியமான மனிதர் என்று மக்கள் கூறுகிறார்கள். யாரோ ஒருத்தர் பத்தி பேசுறோம், பழைய ரொம்ப நாள் முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர், அவர் அந்த காலத்துல ரொம்ப ஒரு பிரேவ் மேன் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அவரை பத்தி. சோ மக்கள் கூறுகிறார்கள்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. சோ பீப்புள் சே தட் he was a brave man in those days. இப்ப இதே பாசிவ் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்? அந்த நாட்கள்ல அவர் ஒரு துணிச்சலான மனிதர் என்று கூறப்படுகிறது. சோ கூறப்படுகிறது அப்படின்னாலே நம்ம வந்து இட் இஸ் செட் தட்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் படி இந்த சென்டென்ஸை பாசிவ் ஃபார்ம்ல சொல்றதுக்கு இட் இஸ் செட் தட் அப்படின்னு போட்டுட்டு மெயின் சென்டென்ஸ்ல இருக்கிற இந்த கிளாஸை அப்படியே யூஸ் பண்ண போறோம். சோ இட் இஸ் செட் தட் he was a brave man in those days. அவ்வளவுதான். சோ இது பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ செகண்ட் சின்டாக்ஸ் படி இதை எப்படி சொல்றது? சோ விஷயம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அதாவது இந்த மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதுல இருக்கிற அந்த மெயின் வேர்ப் பாருங்க, பி வேர்ப் was. பாஸ்ட் டென்ஸ்ல பி வேர்ப்ஸ்னா was and were, இது ரெண்டும் பி வேர்ப்ஸ். சோ இதோடைய பேசிக் ஃபார்ம், இதோட இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா பி. அந்த பி அதோடைய பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். சோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்ல போறோம்? நம்ம யாரோ ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அவர் தான் சப்ஜெக்ட் he. ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இங்க say, அதோடைய பாசிவ் ஃபார்ம் is said. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கூறுகிறார்கள் அப்படின்றதுனால is said. So he is said to, perfect infinitive னு சொன்னோம்.
பாஸ்ட் டென்ஸ்ல உள்ள விஷயத்த சொல்றதுக்கு நம்ம பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணுவோம். 2 plus have plus V3 இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ப். இந்த இடத்துல பி வேர்ப் இருக்கிறதுனால அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் been. So he is said to have been a brave man in those days. So இந்த வீடியோல நாம கூறப்படுகிறது அப்படின்றத, அதாவது கூறுதல், சே, இத மெயின் ரிப்போர்ட்டிங் வேர்பா வச்சுட்டு நம்ம பிரசன்ட் டென்ஸ் அதுல பி வேர்ப் வந்தா, பாஸ்ட் டென்ஸ் அதுல பி வேர்ப் வந்தா, இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து வர வீடியோல வேற சில ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், அது தவிர இதே விஷயம் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்ததானா, இல்லைன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்ததானா, கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்ததானா, இதுக்கெல்லாம் எப்படி இதை வந்து பாசிவ் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்றதையும் நம்ம கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.